ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவின் தொடர்ச்சியை இப்போது அறிவோம். திரேதா யுகத்து அரக்கனாக வாழ்ந்திருந்த ராவணன் துவாபர யுகத்திலே துரியோதனாக பிறந்தான். ராவணனுடைய அசுர குலங்களெல்லாம் இந்த யுகத்திலே துரியோதனுடைய நண்பர்களாக பிறவியெடுத்தன. நாராயணரின் ராம அவதாரத்தின் போது அவருடைய தம்பியாக பிறந்திருந்த லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் ஆகிய மூவர் மற்றும் விபீஷணர், ஜாம்போர் ஆகிய 5 பேரும் முறையே தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற பெயருடன் பஞ்சபாண்டவர்களாகவும், விபீஷணனுடைய மகள் திரிசடை என்பவள் திரௌபதியாகவும், ராவணனுடைய சகோதரன் கும்பகர்ணன் கஞ்சனாகவும் துவாபர யுகத்திலே தோன்றினார்கள். மதுராவை ஆண்டு வந்த உக்ரசேன மகாராஜாவுக்கு மகனாக கஞ்சன் பிறந்தான். தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது. எனவே இந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து கூறுமாறு தனது அரண்மனை சோதிடர்களிடத்திலே கூறினார் உக்ரசேனர். ஜாதகத்தை கணித்த சோதிடர்கள், அரசே, தர்மவானாகவும் நீதி நெறியோடும் அரசாட்சி புரிந்து வரும் தங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த குழந்தை துர்க்குணங்களை கொண்டதாக இருக்கும். இவன் வாலிபனாக வளர்ந்த பின்பு தங்களுடைய நற்பெயரும் புகழும் இறைய அரசாட்சியும் களங்கம் ஏற்படுத்தும் விதத்திலே இவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். எனவே இந்த குழந்தையை இப்பொழுதே கொன்று விடுவதுதான் சால சிறந்தது என்று சோதிடர்கள் கூறினார்கள். தன்னுடைய குழந்தையால் தன் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் துன்பம் ஏற்படுவதை விரும்பாத உக்ரசேனர் குழந்தையை கொன்று அதனால் வரும் பாவத்தையும் ஏற்க விரும்பாதவராய் என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து குழந்தையை ஒரு பெட்டகத்திற்குள்ளே வைத்து ஆற்றிலே விட்டுவிட்டார். ஆனராஜன் என்கின்ற மன்னன் அந்த பெட்டகத்தை கண்டெடுத்து கொண்டு போய் திறந்து பார்க்கின்ற பொழுது உள்ளே குழந்தை இருந்தது. அதை அவன் அன்போடு வளர்த்து வந்தான். வாலிப வயதை அடைந்த கஞ்சன் தன்னுடைய தந்தை உக்ரசேனர் என்பதை அறிந்து மதுராவிற்கு வந்தான். என்னை பெட்டகத்துக்குள் வைத்து ஆற்றிலே விட்டுவிட்டு நீ மட்டும் இங்கு அரசாட்சி புரிந்து வருகின்றாயா என்று கூறி தன்னுடைய தாய் தந்தையர்களை பிடித்து கைகால்களிலே விலங்கிட்டு சிறையிலே அடைத்து வைத்துவிட்டு தனக்குத்தானே அரசனாக பட்டம் சூட்டி மதுராவை ஆண்டு வந்தான் கஞ்சன். தன்னை பெற்ற தாய் தந்தையர்கள் தான் தனது கண்கண்ட தெய்வங்கள் என்றும், தாயில் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்றும், யாரொருவர் தன்னுடைய தாய் தந்தையர்களை மதித்து மரியாதையுடன் வயதான காலத்தில் அவர்களை பேணி அன்போடு நடத்தி வருகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் துணை நிற்பதுடன் சொர்க்கத்திலும் அவர்களுடைய வாழ்வு சிறப்பானதாக அமையும் என்றும், அவருடைய மறுபிறவி கூட மிகவும் சிறப்பானதாக அமையும் என்றும் இறைவன் ஆகமங்களிலே தெளிவாக கூறியுள்ளார்கள். இங்கே கஞ்சன் தன்னுடைய தாய் தந்தர்களை சிறையிலே அடைத்து வைத்திருக்கின்றான். இவனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையப் போகின்றது என்பது ஐயா பின்னாலே வாசகங்களிலே கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது கஞ்சன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் கடுமையான வரிகளை எல்லாம் விற்று கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்ததினால் மக்கள் துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். தேவர்களையெல்லாம் பிடித்து கொண்டு வந்து சிறை வைத்து அவருடைய ஏவலுக்கு தொழில்களை எல்லாம் செய்ய வைத்தான். பசுக்களையெல்லாம் அறைக்குள்ளே அடைத்து வைத்துவிட்டு அவைகளுக்கு ஆகாரம் போடாமல் கொல்லுவான். அவரிடத்திலே வருகின்ற வழக்குகளை எல்லாம் நேர்மையோடு தீர்த்து வைக்காமல் யார் அதிகமாக கைகூலி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தான். இறைவனால் எழுதப்பட்ட வேதங்களையும் ஆகமங்களையும் நிந்தித்தான். இறைவனை அவமதித்து பேசுவான். தான தர்மங்கள் செய்வது என்றாலே கஞ்சனுக்கு வேப்பங்காய் தின்பது போல் கசப்பாக இருந்ததினால் அவைகளையெல்லாம் வெறுத்து ஒதுக்கினான். என்னை படைத்தது இறைவன் அல்ல, அவனால் இயலாது, அதனால் என்னை படைத்தது நான் தான் என்று இருமாப்புடன் பேசிக்கொண்டு அதர்மமாகவே
இந்த நாட்டை அரசாட்சி புரிந்து வருகின்றார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.